மழை தொடர்பான ஒரு முக்கிய செய்தியை பார்க்கிறோம். நாகப்பட்டினத்தில் உள்ள நாகூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருப்பதால் மக்கள் அவதிக்குள்ளாக இருக்கின்றனர். இன்றிரவு எங்கு உறங்குவது என தெரியாமல் குழந்தைகளுடன் தவிக்கும் நிலைக்கு பெற்றோர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. இது குறித்த ஒரு முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்க்கிறோம். வள்ளியம்மை நகர், கோமதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்திருக்கிறது. அதனால் முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் இயல்பு வாழ்க்கை முடங்கி போயிருக்கிறது. இன்றிரவு எங்கு உறங்குவது என தெரியாமல் குழந்தைகளுடன் தவிக்கும் நிலைக்கு பெற்றோர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூரில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்திருக்கிறது. இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. முழங்கால் அளவுக்கு தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி இருக்கின்றனர். இன்று இரவு எங்கு உறங்குவது என்று கூட தெரியாமல் தவிக்கும் நிலைக்கு பெற்றோர் தள்ளப்பட்டிருக்கின்றனர். வீடுகளை தண்ணீர் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் திரையில் பார்த்து வருகிறோம். களத்தில் இருந்து எமது செய்தியாளர் ராஜேஷ் இது பற்றிய விவரங்களுடன் இணைகிறார். ராஜேஷ், வணக்கம். பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கும் சூழலில் அவர்கள் அங்கே பாத்திரங்கள் மூலம் தண்ணீரை வெளியேற்றும் காட்சிகளையும் நாம் பார்க்கிறோம். மாநகராட்சி தரப்பில் ஏதேனும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கா? வணக்கம். இந்த நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் பகுதியிலே இந்த குடியிருப்புகளில் வீடுகளுக்குள்ளேயே தண்ணீர் புகுந்திருக்கின்றது. ஏராளமான குடியிருப்புகள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது மழைநீர் வெளியேறுவதற்காக பாதாள சாக்கடை உள்ளே ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் கூட இந்த மழைநீர் வெளியேறவில்லை என்று அவர்கள் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்கள். பலரும் வீடுகளிலிருந்து பாத்திரங்கள் மூலமாக தண்ணீரை வெளியேற்றக்கூடிய அந்த காட்சியை இங்கு பார்க்க முடிகிறது. வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள், முதியவர்கள் தூங்குவதற்கும் மிகவும் சிரமப்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது நாம் ஒரு வீட்டிற்குள்ளே இருக்கின்றோம். அந்த வீட்டிற்குள் இருக்கக்கூடிய குடங்கள், பாத்திரங்கள், துணிமணி போன்றவை எல்லாம் மழைநீரில் நனைந்து வீணாகி இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கின்றோம். ஏனென்றால் வீட்டுக்குள்ளேயே முழங்கால் அளவிற்கு தண்ணீர் இருக்கின்றது. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த துணிகள் எல்லாம் மொத்தமாக நனைந்து போயிருக்கின்றது. அவர்கள் சொல்லக்கூடிய காரணம், லேசாக முதலில் மழை வந்தது, பிறகு படிப்படியாக அந்த தண்ணீர் மட்டும் உயர்ந்து கொண்டே சென்றது. இதனால் நாங்கள் முன்னெச்சரிக்கையாக ஒரு சிலர் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் முன்னெச்சரிக்கையாக பொருட்களை எடுத்து பாதுகாப்பான பகுதிகளிலே வைத்து விட்டார்கள். ஆனால் முன்னெச்சரிக்கையாக எடுத்து வைக்காதவர்கள் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கின்றோம். பாருங்கள், எங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பாத்திரங்கள் எல்லாம் முழுவதுமாக நனைந்து விட்டது, துணிகள் எல்லாம் கூட நனைந்து விட்டது. குழந்தைகள் அந்த பள்ளிக்கு செல்லக்கூடிய சீருடை போன்றவை எல்லாம் கூட பாதிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அவர்கள் வைக்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது, இந்த மழை நீருக்காக தோண்டப்படக்கூடிய அந்த மழைநீர் வடிகால்கள் அப்படி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தாலும் கூட அவை முழுமையான அளவில் பலனளிக்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் வசிக்கக்கூடிய பகுதியும் தாழ்வான பகுதியாக இருக்கக்கூடிய காரணத்தால் மழைநீர், அதாவது ஒரு சாதாரணமாக 1 மணி நேரம் 2 மணி நேரம் பெய்தால் கூட உடனடியாக மழைநீர் அதிக அளவில் தேங்கி நிற்கக்கூடிய அளவில் தான் இருக்கின்றது. இந்த பகுதியில் குழந்தைகளோடு வசிக்கக்கூடிய அந்த குடியிருப்பு வாசிகளும் தொடர்ந்து சிக்கலோடு தவித்து வருகின்றார்கள். அவர்களிடம் பேசலாம். ஆனா வணக்கம். இப்ப தண்ணி எவ்வளவு நேரமா இங்க தேங்கி இருக்கு? என்ன மாதிரி பிரச்சனை உங்களுக்கு? இது ராத்திரி மழையா பெஞ்சுக்கிட்டு இருக்குது. காலையில இருந்து தண்ணி வீட்டுல தேங்கி நிக்குது. முட்டி அளவு தண்ணி இருக்குது. படுக்க முடிய இடம் இல்லாம உள்ளாக தண்ணி தேங்கி கிடக்கையும் தண்ணி இதாகிட்டு இருக்கு. இறச்சி அள்ளி ஊத்திக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் தண்ணி உள்ள வந்துகிட்டு தான் இருக்குது. பிள்ளைங்களாம் படுக்கிறது இடம் இல்லாம ஒன்றும் இல்லாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். இன்னும் மத்தியானம் சாப்பாடு செய்யறதை விட ஒன்றும் இது வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் தான் பார்த்து உதவி பண்ணணும். இது தண்ணியில் ரொம்ப நடக்க முடியல, போக முடியல, கொசுக்கடி தாங்க முடியல. இது நீங்கள் தான் நல்லா பார்த்து நீங்கள் உதவி பண்ணணும். நீங்கள் அதாவது இந்த பகுதியை பொறுத்தவரையிலே நாகூரில் இருக்கக்கூடிய இந்த கோமதி நகர் உள்ளிட்ட பகுதிகளிலே இது போன்ற பிரச்சனை இருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பொதுவாக மழை பெய்தாலே 1 மணி நேரம் அளவிற்கு மழை பெய்தால் கூட இது போன்ற பாதிப்புகள் வந்துவிடுவதாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் தெரிவிக்கிறார்கள். வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அத்தியாவசிய பொருட்கள் தொடர்ச்சியாக நனைந்து போகக்கூடிய ஒரு மோசமான நிலை இருப்பதாகவும் குறிப்பிடுகிறார்கள். இவர்கள் சொல்லும் போது, காலையிலிருந்தே பாத்திரங்கள் மூலமாக தொடர்ச்சியாக நாங்கள் அந்த தண்ணீரை வெளியேற்றக்கூடிய நிலையை தொடர்ந்து முயற்சி செய்து வருகின்றோம். ஆனால் தொடர்ச்சியாக மழை பெய்யக்கூடிய காரணத்தால் எங்களால் தொடர்ந்து அந்த மழை நீரை
வெளியேற்ற முடியாத சூழல் இருக்கிறது என்றும் குறிப்பிடுகிறார்கள். தொடர்ச்சியாக அடுத்த மழைக்கு முன்னதாக இந்த பாதாள சாக்கடை, அதே போல மழைநீர் வெளியேறுவதற்கான அந்த மழைநீர் வடிகால் இவற்றையெல்லாம் சரி செய்து கொடுக்க வேண்டும். அப்போதுதான் இது ஒரு தற்காலிக தீர்வாக இல்லாமல் நிரந்தர தீர்வாக இருக்கும். இந்த பகுதிவாசிகளுக்கு தொடர்ச்சியாக ஒரு முழுமையான தீர்வு வேண்டும் என்றும் இவர்கள் கோரிக்கை வைக்கிறார்கள். ரொம்ப கஷ்டப்படுறோம். சாப்பாடு செஞ்சு 2 நாள் ஆகுது. எல்லாம் சுகரு பேஷண்ட்டு, ப்ரெஷரு, குழந்தைங்கள வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவங்களும் எவ்வளோ பாதாள சாக்கடை பெருசாக தான் போட்டிருக்கிறாங்க. இருந்தும் தண்ணியை எடுத்து போய் வீடுக்குள்ளே தேங்கி நிற்கிது. ஒன்றும் பசி ஆறதுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். நைட்லேருந்து படுக்க கூட இடம் இல்லை, அப்படி இருக்கிறோம். ஏதோ பார்த்து எங்களுக்கு உதவி செய்யுங்க. இருந்து வெறும் மழை தண்ணி தாங்க முடியல, வீட்டில் தேங்கி நிற்கிது. உள்ள தண்ணி அப்படியே பொங்கி அப்படியே தொப்பிளிச்சு வருது தண்ணிலாம். ராத்திரிலாம் பிள்ளைங்க. களத்தில் இருந்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ்.